ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பேல்வென் இன்டர்நேஷ்னல். நான் தான் உங்களுக்கு உதயா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பேல்வென் இன்டர்நேஷ்னல் கம்பெனி பற்றின டீட்டெயில் தான் பார்க்க போகிறோம். நம்ம கம்பெனி பற்றின ஒர்க்கிங் பிளானு, ஒர்க்கிங் சிஸ்டத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கம்பெனியை பற்றின டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ பேல்வென் இன்டர்நேஷ்னல் அப்படிங்கிறது நம்ம கம்பெனியோட நேமு. பேல்வென் ஆஃப் இன்ஃபிட்டிங்கிறது என்னோட டீமோட நேம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கம்பெனி ஸ்டார்ட் பண்ணது எப்போன்னு பார்த்தீங்கன்னா 2015 தான் நம்மளோட கம்பெனி சிஸ்டம் ஸ்டார்ட் பண்ணது. யார் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா, கம்பெனியோட ஓனர் நேம் பார்த்தீங்கன்னா டேனியல் ஜான்சன்ங்கிறது தான் நம்ம கம்பெனி ஸ்டார்ட் பண்ணவர். ஸோ வந்து இந்த கம்பெனி இந்தியாவிலேயோ இல்லை தமிழ்நாட்டிலேயோ உருவாக்கப்பட்ட கம்பெனி கிடையாது. இது ஒரு யூஎஸ்ஏ கம்பெனி. ஸோ இதில் வந்து சிஸ்டம் அப்கிரேட் ஆனது டேட்டு, பிளான் அப்கிரேடு, ஃபைனல் மென்ட் லான்ச்சிங், இதை டீட்டெயிலாக உங்களுக்கு கொடுத்துருப்போம். ஸோ இது யூஎஸ்ஏ கம்பெனி அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களே, இதை நம்பி எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. ஸோ அப்படி இருக்கப்போ இது எப்படி ட்ரஸ்டடுன்னு நான் உங்களுக்கு இப்போ நான் ப்ரூஃப் காட்டுறேன். ஸோ நேராக போய் கூகுளில் நீங்கள் www.scamadvisor.com அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா இப்படி ஒரு வெப்சைட் வரும். இந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் பேல்வென்.com அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்கள். ஸோ இந்த ஸ்கேம் அட்வைசர் அப்படின்னா என்னென்னு முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸ்கேம் அட்வைசருங்கிறது ஒரு கூகுளோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ்னு சொல்லலாம். இவங்களோட ஒர்க் என்னென்னா, அதாவது நிறைய வெப்சைட் அனலைஸ் பண்ணி அதோட டேட்டா பேஸில் கலெக்ட் பண்ணி இது ட்ரஸ்டடா, இது வந்து இது மூலமாக பீப்புள்ஸ்க்கு வந்து ஏதாவது யூஸ்ஃபுல் இருக்கா, அதை மாதிரி டீட்டெயிலாக வந்து இவங்க டேட்டா பேஸை கலெக்ட் பண்ணி இதில் வந்து அவங்க வந்து அந்த டீட்டெயிலாக இதில் வெளியிடுவாங்க. இப்போ நான் வந்து பேல்வென்.com அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கம்பெனி பற்றின வெப்சைட்டை பற்றி இதில் சர்ச் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கூகுள் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் என்ன சொல்கிறாங்கன்னா 100% ட்ரஸ்டடு அப்படின்னு சொல்கிறாங்க. அதேமாதிரி ரிஸ்க்கு இதில் 0, சேஃப் பார்த்திங்கன்னா 100% சேஃபு. ரெண்டாவது இதில் பார்த்திங்கன்னா கம்பெனி பற்றின டேட்டாஸ் கொடுத்துருப்பாங்க. அதாவது கம்பெனியோட நேமு, ஓனர் யார், அட்ரஸ்ஸு, சிட்டி, அப்புறம் ஃபோன் நம்பர் எல்லாமே இதில் கொடுத்துருப்பாங்க. ரெண்டாவது இந்த கம்பெனியோட வெப்சைட்டு பற்றின இது கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா 100% சேஃபும் மோஸ்ட்லி எந்த ஒரு கம்பெனிக்கும் அவ்வளோ சீக்கிரம் கூகுள் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கொடுக்கவே மாட்டாங்க. ஏன்னா இவங்களோட ஒர்க்கே பார்த்திங்கன்னா அது ட்ரஸ்டடுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க நிறையா ரூல்ஸ் இவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. அந்த ரூல்ஸ் ஃபாலோப்லாம் வந்து கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் அந்த கம்பெனிக்கு ட்ரஸ்டடு கொடுப்பாங்க. ஓகேங்களா? அப்போ 100% இவங்க வந்து நம்ம பேல்வென் இன்டர்நேஷ்னல் கொடுக்குறாங்க அப்படின்னா நம்ம கம்பெனி எந்த அளவுக்கு ட்ரஸ்டடாக இருக்குது அப்படின்னு நீங்கள் இதில் தெரிஞ்சுக்கலாம். சரி, இதுலேயும் உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? அப்போ வாங்க. அதாவது நம்ம கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா ஆர்பிஐ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், அதாவது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, அதில் வந்து நம்ம கம்பெனி அப்ரூவ்ட் ஆகிருக்கு. ஸோ ஓகேங்களா? அவங்க அப்ரூவ்டு இருந்தால் மட்டும்தான், அதாவது நம்ம இதில் நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி அந்த குளோபல் அக்கௌண்ட்டில் நீங்கள் ரிசீவ் பண்ணுற டாலர் வந்து வேலெட்டில் இருக்க டாலரை உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு இந்திய மணியாக கன்வெர்ட் பண்ணி வரும். அந்த இந்திய மணியாக கன்வெர்ட் பண்ணி வர்றதுக்கு இவங்க அப்ரூவ்டு கொடுத்தா மட்டும்தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்திய மணியாக கன்வெர்ட் ஆகி வரும். ஸோ இவங்க அப்ரூவ்டு கொடுத்ததுனால தான் நமக்கு அந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு இந்திய மணியாக கன்வெர்ட் ஆகி வந்திருக்கு. நான் அந்த ப்ரூஃபையும் நான் உங்களுக்கு லைவாக நான் உங்களுக்கு வீடியோவாக பண்ணி போட்டிருக்கேன். ஸோ அதாவது ரிசர்வ் பேங்க் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனில் இவங்க அப்ரூவ்டு இருக்குது. ஓகேங்களா? நம்ம கம்பெனிக்கு. ஸோ அது ஒரு எக்ஸாம்பிள். ரெண்டாவது உங்களுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு எப்படி வந்து இந்த கம்பெனி டாலரை வந்து இந்திய மணியாக கன்வெர்ட் பண்ணி தராங்க அப்படின்னா, நமக்கு பார்த்திங்கன்னா அதாவது அப்னைட் டெக்னாலஜி பிரைவேட் லிமிடெட் அப்படின்ற கம்பெனி. இந்த கம்பெனி பார்த்திங்கன்னா டெல்லியில் இருக்குது. இந்த கம்பெனி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் நமக்கு இடையில் பார்த்திங்கன்னா கரன்சி கன்வெர்ட்டராக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அதாவது பார்த்திங்கன்னா டாலர் இந்திய மணியாகவும் இந்திய மணி டாலராகவும் கன்வெர்ட் பண்ணி ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. இவங்க வந்து இதுக்காக 6% சார்ஜஸ் அப்ளை பண்ணுறாங்க, 6% சார்ஜஸ் அப்ளை பண்ணுறாங்க. இவங்க தான் வந்து நமக்கு வந்து கரன்சி கன்வெர்ட்டராக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த கம்பெனி பார்த்திங்கன்னா டெல்லியில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் இன்னும் ட்ரஸ்டடு அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு இன்னும் 2 ப்ரூஃப் காட்டுறேன். ஸோ அதாவது இபி பில் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டோடது. கரண்ட் பில் நீங்கள் கட்டுவீங்க, உங்கள் எல்லாருக்குமே நீங்கள் கரண்ட் பில் கட்டுவீங்களா? அதாவது நம்மளோட பெல்வின் ஆப்பில் இருந்து டேரெக்டாக இது வந்து பே பண்ணது பில்லோட பேமெண்ட். அதாவது பார்த்திங்கன்னா டாலரை டேரெக்டாக வந்து இந்திய மணியாக மாற்றி அந்த இந்திய மணிலேருந்து நம்ம இபி பில் கட்டியிருக்கோம். அதாவது கவர்மெண்ட்டுக்கு வந்து நம்ம பில் பே பண்ணுறோன்னா நம்மளோட கம்பெனி லீகலாக இருந்தால் மட்டும்தான் அப்ரூவ்டு கொடுப்பாங்க. ரெண்டாவது ஸோ லீகல் இல்லைன்னா நமக்கு அப்ரூவ்டு கொடுக்கவே மாட்டாங்க. ஸோ இது மூலமாகவே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், கவர்மெண்ட்டே அப்ரூவ்டோட தான் இது பண்ணிகிட்ருக்கோம். கவர்மெண்ட் அப்ரூவ்டு கொடுக்கலனா நம்மளால் வந்து ஆப்லேருந்து டேரெக்டாக இபி பில் கட்டவே முடியாது. ஸோ அப்போ ஆப்பில் இருந்து நம்ம டேரெக்டாக டாலர்லேருந்தே நம்ம வந்து கரண்ட் பில் கட்டுறோம் அப்படின்னாக்கா கவர்மெண்ட்டுக்கு தெரியாமலாம் கட்ட கிடையாது. கவர்மெண்ட்டு இதை அனலைஸ் பண்ணி லீகல் அப்படின்றதுனால தான் நமக்கு அப்ரூவ்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இல்லைன்னா நமக்கு அப்ரூவ்டு கொடுக்க மாட்டாங்க. இதே மாதிரி பார்த்திங்கன்னா
மொபைல் ரீசார்ஜ் இருக்குது. ஸோ மொபைல் ரீசார்ஜ் நம்ம ஆப்பில் இருந்து பார்த்திங்கன்னா எந்த நெட்வொர்க் இந்தியாவில் இருக்க எந்த நெட்வொர்க்காக இருந்தாலும் அவங்க அலோவ் பண்ணுவாங்க. ஏன்னா நம்மளோட கம்பெனி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரஸ்டடு அந்த லீகல்னு சொல்லலாம். ஸோ அந்த ஒரு லீகல் ட்ரஸ்டடு கொடுத்துருக்கனால தான் நம்ம கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா அலோவ் பண்ணுறீங்க. இதே மாதிரி கேஸ் பில் அப்படின்னு சொல்லிட்டு கூட நீங்கள் சொல்லலாம். இதுக்கு மேலே வந்து நீங்கள் சர்டிஃபிகேட் கம்பெனி வந்து லீகல் சர்டிஃபிகேட் அதெல்லாம் காமிச்சா தான் நீங்கள் ஜாயின் பண்ணுவோம். அப்படின்னா வந்து கம்பெனி என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. உங்ககிட்ட 1500 வாங்கி தான் கம்பெனி ரன் ஆகும் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. கம்பெனி என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது இந்த கம்பெனி பார்த்திங்கன்னா யுஎஸ்ஏ கவர்மெண்ட்டுக்கே கடன் கொடுத்துட்ருக்காங்க. அதாவது இவங்க ஆல்ரெடி பல மில்லியன் கோடி கணக்கில் வந்து ஏர்னிங் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? இவங்களோட ஒரே ஒரு டார்கெட் என்னென்னா, நம்மக்கிட்ட 1500 வாங்கி அவங்க அந்த பணத்தை வேறு ஒரு பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணி அதில் கிடைக்கிற லாபத்தை நமக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு கிடையாது. ஆல்ரெடி அவங்க பல மில்லியன் கோடி கணக்கில் சம்பாதிச்சவங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, வேர்ல்டில் இருக்க புவர் பீப்புள், அதாவது கஷ்டப்படுற மக்களையும் ஒரு ரிச்சான நிலைமைக்கு கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக தான் வந்து ஸோ இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் எடுத்து அவங்க விட்டுருக்காங்க. ஸோ அதனால் நம்ம கொடுக்குற அந்த 1500 தான் கம்பெனி ரன் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யாருமே நினைக்காதீங்க. முழுக்க நீங்கள் கொடுக்குற 1500 உங்களோட குளோபல் அக்கௌண்டிங் ஓப்பனிங்க்கு மட்டும்தான். அந்த 1500 அவங்க வேறு எதுலேயும் இன்வெஸ்ட் பண்ண கிடையாது, வேறு எதுலேயும் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ரன் பண்ண கிடையாது. ஸோ அவங்களோட டார்கெட் என்னென்னா, வேர்ல்டில் இருக்க, அதாவது அவங்களோட குறிக்கோள் என்னென்னா, வேர்ல்டில் இருக்க புவர் பீப்புளையும் நல்ல ஒரு ரிச்சாக கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான், அதுக்காக தான் அவங்க இந்த கான்செப்ட் எடுத்து அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த கான்செப்ட் எடுத்து எல்லோரும் பண்ணாலும் ஜெயிச்சிட முடியாதுன்னு நான் சொல்கிறேன். இந்த கான்செப்டை நீங்கள் எந்த அளவுக்கு புரிஞ்சு இது எந்த அளவுக்கு உள்வாங்கி நீங்கள் பண்ணுறீங்களோ அவங்களால மட்டும்தான் இது ஜெயிக்க முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு ட்விஸ்ட்டோட தான் இந்த பிளானை கொடுத்துருக்காங்க. ஸோ இது மேலே பார்க்க புரிஞ்ச மாதிரி இருக்கும், ஆனால் இது இன்னும் நல்லா புரிஞ்சு பண்ணுறவங்க மட்டும்தான் இதில் லேக்ஸ் கணக்கில் சம்பாதிக்க முடியும். நான் இதை 3 வீக்ஸாக நான் பண்ணிகிட்ருக்கேன். இந்த பிஸ்னஸை நான் 3 வீக்ஸாக எடுத்து பண்ணிகிட்ருக்கேன். இந்த 3 வீக்ஸில் என்னோடய டீம் பார்த்திங்கன்னா 300 பீப்புள்ஸ் இருப்பாங்க. 300 எல்லாருமே என்னோடய யூடியூப் சேனல் பார்த்து வந்தவங்க தான் இருக்காங்க. ஸோ 300 பேரும் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய டவுன்லைன்ஸ் இருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஐடி நான் உங்களுக்கு லாகின் பண்ணி காட்டுறேன். ஸோ இது என்னோடய ஐடி பார்த்துக்கோங்க. இது என்னோடய நேம், என்னோடய ஐடி. நான் ஓனிக்ஸ் ரேங்க் வாங்கிட்டேன். ஸோ என்னோடய ஐடியில் பார்த்திங்கன்னா நான் சம்பாதிச்சது $410 ஃபாஸ்ட் இன்கமில் 3 வீக்ஸில். இது வரைக்கும் நான் பார்த்த எந்த ஒரு கம்பெனிலையும் எனக்கு இந்த அளவுக்கு இன்கம் கொடுத்ததில் உண்மையை சொல்லணும்னா நான் எல்லா கம்பெனிலையும் தோத்துட்டு தான் வெளியே வந்திருக்கேன். நான் ஃபஸ்ட்டு ஜெயிச்ச கம்பெனின்னு சொல்லலாம் பேர்ல்வைன் இன்டர்நேஷ்னல் கம்பெனியில் மட்டும்தான் நான் ஃபஸ்ட்டு இன்கம் வாங்கியிருக்கேன். ஸோ இந்த கம்பெனியில் $410 அப்படின்னு நான் வாங்கியிருக்கேன். அப்படின்னா எவ்வளோ தமிழ்நாட்டு படி இந்திய ருபீஸ் படி 410 × 70, அதாவது நான் 3 வீக்ஸில் இது வரைக்கும் 28,700 நான் வந்து ஏர்னிங் பண்ணியிருக்கேன். ஸோ இது உங்களால் நம்ப முடியுதா? உண்மை. ஸோ இது நான் ஏர்னிங் பண்ணியிருக்கேன். நான் வித்ட்ராவல் ப்ரூஃப் வந்து ஒரு சின்ன மிஸ்டேக்னால என்னால் அந்த வீடியோ போட முடியல, இல்லை நான் அந்த வீடியோ உங்களுக்கு நான் லைவ் ப்ரூஃபாக போட்டிருப்பேன். ஸோ நான் இதில் வந்து பார்த்திங்கன்னா கம்பெனியோட ட்ரஸ்டடு கம்பெனி வந்து ஒரு லீகலாக தான் ரன் ஆகுது அப்படின்றதுக்கான டீட்டெயில் எல்லாமே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அப்போ நான் ஏர்னிங் பண்ணது எல்லாமே போட்டிருப்பேன். ஸோ இந்த அளவுக்கு நீங்களும் ஏர்னிங் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு நான் என்னோடய நம்பர் உங்களுக்கு தரேன். ஸோ நீங்கள் எப்போ வேணால் என்னை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக ஜாயின் பண்ணி எந்த அளவுக்கு நீங்கள் ஒர்க் பண்ணி நீங்கள் வந்து எந்த அளவுக்கு பிஸ்னஸ் ரன்னிங் உங்கள் டீமில் கொடுக்குறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு ஆட்டோ இன்கம் எல்லாமே கொடுப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு ஆட்டோ இன்கம் பிஸ்னஸ் பிளானை பற்றி இன்னும் நல்லா ஒரு கிளாரிஃபிகேஷனோட நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஸோ வீடியோ பார்க்குற யாரும் ஸோ மிஸ் பண்ணாமல் உடனே ஜாயின் பண்ணுங்கள். உடனே வந்து 1500 ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. எவ்வளவோ நம்ம 1 lakh 2 lakhன்னு இன்வெஸ்ட் பண்ணி ஏமாந்துருப்போம். நானும் நிறைய விஷயத்தில் ஏமாந்தவன் தான். ஸோ நான் இப்போ என்ன சொல்கிறேன்னா, என்னால் உங்களை ஜெயிக்க வைக்க முடியும். சரியா? உங்களை நான் எந்த அளவுக்கு ஜெயிக்க வைக்கிறேனோ அந்தளவுக்கு நான் இதில் ஏர்னிங் பண்ண முடியும். அந்தளவுக்கு தான் இதில் வந்து நீங்கள் எந்த நம்பி வர உங்களை ஏர்ன் பண்ண வைக்கிறது என்னோடய பொறுப்பு. ஓகேங்களா? ஸோ நீங்கள் கட்டுற அந்த 1500 உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்குவேன். ஸோ என்னை நம்பி வர உங்களை ஜெயிக்க வைக்கிறது மூலமாக தான் நான் இதில் ஏர்னிங் பண்ண முடியும். ஏன்னா டவுன்லைன்ஸ் இதில் எந்த அளவுக்கு நீங்கள் ஏர்னிங் பண்ண வைக்கிறீங்களோ அதை விட பல மடங்கு அதிகமாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கம்பெனி இன்கம் கொடுக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி இதில் வித்தின் செகண்ட் அதில் பிவி மேட்சஸோ பேர் மேட்சஸோ எதுவுமே கிடையாது. வித்தின் செகண்ட் உங்களுக்கு வேலெட்டில் கிரெடிட் ஆகும். ஓகேங்களா? பிவி மேட்ச் ஆனாதான் பேர் மேட்ச் ஆனாதான் இன்கம் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. இதில் வித்தின் செகண்டில் உங்களுக்கு ஒரு ரெஃபர் கொடுத்தீங்கனால வேலெட்டில் வந்துடும். ஸோ நீங்கள் பண்ணுறது பெருசு கிடையாது. நீங்கள் ஜெயிக்கணும்னு மட்டும் நினைக்காதீங்க. இதில் உங்கள் டவுன்லைன்ஸ் எந்த அளவுக்கு நீங்கள் ஜெயிக்க வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் இதில் நல்லா ஏர்னிங் பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய நம்பர் கொடுக்குறேன். நீங்கள் எப்போ வேணால் என்னை காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ பார்க்குறவங்க உடனே ஜாயின் பண்ணுங்கள். உடனே ஜாயின் பண்ணி நீங்கள் லைஃப்பில் நல்ல ஒரு க்ரோத் ஆகணும்னா இதை தவிர வேறு எந்த ஒரு கம்பெனி நீங்கள் எடுத்து பண்ணாலும் நீங்கள் நினைக்கிற அளவுக்கு க்ரோத் ஆக முடியாது. இதில் நீங்கள் கண்டிப்பாக ஆகலாம். ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் இந்த பிஸ்னஸை புரிஞ்சு பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு வந்து இதில் பெனிஃபிட் இருக்கும். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், ஆல் தி பெஸ்ட். எல்லாம் நல்லா பண்ணுங்கள்.